இந்த குளத்துல நிறையா மீன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கு. அப்படியா ஆண்டி? எல்லாமே தண்ணியில விளையாடுதா? ஆமாம், ஆனா அந்த குளத்துக்கு பக்கத்திலேயே ஒரு கொக்கு இருந்துச்சு. அது ரொம்ப வயசானது, அதால மீன் பிடிச்சு கூட சாப்பிட இயலாது. அப்போ அது என்ன பண்ணுச்சு ஆண்டி? அது ஒரு மாஸ்டர் பிளான் போட்டுச்சு. இந்த குளத்துல சீக்கிரம் வலை போட போறாங்கன்னு மீன்கள்கிட்ட பொய் சொன்னுச்சு. அச்சச்சோ, அப்ப மீன்கள்லாம் பயந்துருக்குமே. ஆமாம் பாப்பா, மீன்கள்லாம் பயந்துச்சு. அப்போ கொக்கு சொன்னுச்சு, நான் உங்களை ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு போய் வேற குளத்துல பாதுகாப்பாக விடுறேன்னு. அப்போ அது நல்லதுக்கு தானே? தான் இல்லை பாப்பா, கொக்கு போகிற வழியில் பாறை மேலே வச்சு ஒவ்வொரு மீனாக சாப்பிட்ருச்சு. ஐயோ பாவம் இல்லை மீனெல்லாம். அப்போ தான் ஒரு புத்திசாலி மீன் போகும்போது கீழே குமிஞ்சு பார்த்தா மீனோட எலும்பு பாறை மேலே நிறைய கடந்துச்சு. ஐயா, அப்போ உண்மை தெரிஞ்சிருச்சா? அப்போதான் புரிஞ்சுது, இது நம்ம காப்பாத்தல சாப்பிட தான் கூட்டிட்டு போகுதுன்னு. அப்போ என்னாச்சு? மீன் உடனே ஒரு சூப்பர் ஐடியா பண்ணுச்சு. கொக்கு கழுத்துல கடிச்சு தப்பிச்சிருச்சு. ஐயா, சூப்பர் சூப்பர். பாப்பா, இந்த கதையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கிட்டோம்? அதிகமாக நல்லவனாக பேசுகிற எல்லாத்தையும் உடனே நம்பக்கூடாது. புத்திசாலியாக யோசிச்சோம்னா எந்த ஆபத்துலேருந்தும் தப்பிக்கலாம்.